ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில இருக்கிற அண்ணாமலையார் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அன்று இரவு பராசக்தி அம்மனின் பூப்பல்லாக்கு விழா விமர்சையாக நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாட்கள்ல 7 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரை பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க. இந்த சித்ரா பௌர்ணமி ஏன் இவ்வளவு முக்கியமானது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த காணொளியில பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி அப்படின்றது இந்து நாட்காட்டியின் சித்திரை மாதத்துல வரும் முழு நிலவு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு முக்கிய சக்தி நேரம் மற்றும் நாள் மிகவும் புனிதமானது அப்படின்னு நம்பப்படுது. மரண கடவுளான யமனின் அதிகாரப்பூர்வ புத்தக காப்பாளரான சித்ரகுப்தாவை வழிபடுவதற்கு ஏற்ற நாள். சித்ரகுப்தர் இந்த நாள்ல பிறந்தார் அப்படின்னு கருதப்படுது. சித்ரா பௌர்ணமி சிவன் மற்றும் பார்வதி தேவியை வழிபடவும் பிரார்த்தனை செய்யவும் உகந்தது. கோவில்களில் சிறப்பு சடங்குகள் மற்றும் சடங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். மேலும் மக்கள் விரதம் அனுசரித்து கடவுளுக்கு சிறப்பு பிரசாதம் தயாரிப்பாங்க. சித்ரா பௌர்ணமியின் முக்கியத்துவம் மற்றும் அன்று செய்ய வேண்டியவை என்னவென்று இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்கலாம். இந்துக்கள் பின்பற்றும் பல பண்டிகைகள்ல சித்ரா பௌர்ணமியும் ஒண்ணு. பொதுவாக பௌர்ணமி அப்படின்றது இந்து மதத்துல கொண்டாட்டம் மற்றும் சடங்குகளுடன் தொடர்புடைய நாள். சித்ரா பௌர்ணமி அப்படின்றது தமிழ் நாட்காட்டியில சித்திரை மாதம் வரும் ஏப்ரல் அப்படின்னா மே மாதங்கள்ல வரும் முழு நிலவு நாள். சித்ரா பௌர்ணமி சந்திரனை அடிப்படையாக கொண்டதால ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி தேதியும் சித்ரா பௌர்ணமி நேரமும் வித்தியாசமாக இருக்கும். சித்திரை மாதத்துல கொண்டாடப்படுவதால இதற்கு சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பெயர் பெற்றிருந்தாலும் சித்ரா பௌர்ணமி அப்படின்றது சிவபெருமானின் உதவியாளரான சித்ரகுப்தரை கௌரவிக்கும் நாள். சித்ரகுப்தர் மனிதர்கள் செய்த அனைத்து நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் பதிவுகளை வைத்திருப்பதாகவும் அதற்கான நடவடிக்கையை எடுக்கும் சிவபெருமானிடம் அதை விவரிப்பதாகவும் நம்பப்படுது. சித்ரா பௌர்ணமி இறைவனை போற்றும் மற்றும் நினைவு கூறும் நாளாக கருதப்படுது. இந்த நாள்ல மக்கள் சித்ரகுப்தரின் ஆசிர்வாதத்தை நாடுகிறார்கள். சித்ரா பௌர்ணமி ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி ஒரு தனிநபரின் நல்ல செயல்கள் மற்றும் தீய செயல்கள் பதிவு செய்யப்படுது அப்படின்னும் அதற்கேற்ற வெகுமதி அளிக்கப்படும் அப்படின்னு நம்பப்படுது. பூமியில வாழும்போது நமது செயல்கள் விளைவுகளை ஏற்படுத்தாது, ஆனால் அவை மரணத்திற்கு பிறகும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். சித்ரா பௌர்ணமி என்பது சடங்குகள் மற்றும் பூஜைகள் மூலம் பாவங்களை போக்க ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைகிறது. சித்ரா பௌர்ணமி புராண கதைகள் பாத்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமியை சுற்றியுள்ள ஒரு சுவாரஸ்யமான புராண கதை தான் இது. தேவர்களின் ராஜாவான இந்திரன் மற்றும் அவரது குரு பிரகஸ்பதியை உள்ளடக்கியதுதான் இந்த கதை. இந்திரனுக்கும் பிருகஸ்பதிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் விளைவாக முனிவர் இந்திரனுக்கான தனது ஆலோசனையை நிறுத்தினாரு. இதனால இந்திரனால தன் கடமைகளை திறம்பட செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இந்திரன் இறுதியில குருவின் மன்னிப்பை நாடினாரு. இந்திரனின் அவல நிலையை கண்டு மனம் வருந்திய பிரகஸ்பதி அவரது பாவங்களை கழுவ பூமிக்கு யாத்திரை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினாரு. அவர் சொல்வதை இந்திரன் செஞ்சாரு. உடனே தன் தோள்களில் இருந்து பாரம் தூக்கப்பட்டதை உணர்ந்து அவர் சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்த முடிவு செய்து தமிழ்நாட்டுல மதுரையில ஒரு கடம்ப மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கத்தை வணங்க தொடங்கினாரு. இது சித்ரா பௌர்ணமி அன்று நடந்தது. இந்த நிகழ்வின் நினைவாக சித்ரா பௌர்ணமி அன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பூஜை நடக்கும். சித்ரா பௌர்ணமி பண்டிகை நம் செயல்களை ஒரு பெரிய சக்தி கவனிக்கிறது என்பதை உணர ஒரு வாய்ப்பு. தீய செயல்களை தவிர்க்கவும் உண்மையின் வழியை பின்பற்றவும் நல்ல செயல்களை செய்யவும் இது நமக்கு நினைவூட்டுது. பரிகாரம் மற்றும் நேர்மையான பிரார்த்தனை மூலம் நமது பாவங்களை சுத்தப்படுத்தும் நாள். கர்மாக்களை சுத்தப்படுத்த ஒருவரின் தூண்டுதலும் விருப்பமும் ஒரு நபரை கடவுளுக்கு நெருக்கமாக அழைத்து செல்லும் என்று நம்பப்படுது.
சித்ரா பௌர்ணமி விழாவை கடைபிடிப்பதன் விளைவுகள் எதிர்மறை ஆற்றல்களின் பிடியில இருந்து விடுவிப்பதற்கான உண்மையான முயற்சியை கொண்டு வருது.